இப்போ நீங்கள் இதில் பார்க்குற மரங்கள் வந்து தாராபுரத்துலேருந்து பழனி போகிற ரோட்டில் இருக்கிற ஒரு ஃபார்மு. ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷனில் ஒயிட் ஃப்ளை இருந்தது. அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்டடு கேட்டர்பிளை, அதுக்கப்புறம் காண்டாமிருக வண்டு, சேப்பு வண்டு எல்லா தாக்குதலும் இருந்துச்சு. அப்புறம் சேர்ந்து வந்து அந்த ஃபைட்டோபிளாஸ்மா வெல்ட்டு அது வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. ஸோ மரம் வந்து ரொம்ப அதோடய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சி ஒரு மரம் ஆவரேஜாக ஒரு 75 காய் கூட இல்லாத நிலமையில் இருந்துச்சு. இப்போ எங்கக்கிட்ட வந்ததுக்கப்புறம் இன்டெகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் வந்து பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு பெஸ்டிசைட்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்புறம் அந்த வில்ட்டுக்கு வந்து நாங்களே ஒரு மருந்து நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அது வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஈல்டை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு சாயிலில் வந்து எங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து ஒரு மரத்துக்கு 15 கிலோ கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து ஒரு க்ரோத் ப்ரொமோட்டர் ஒரு டானிக் ஒன்று அதுவும் சாயிலில் கொடுத்துருக்குறோம். இது போக வந்து இது மேலே அந்த மரத்துலேருந்து 4லேருந்து 6 அடி அந்த ஸ்பேஸிங்கில் தான் ஃபெர்டிலைசர் இரிகேஷன் எல்லாம் கொடுக்குறோம். அதில் வந்து எங்கள் ஃபெர்டிலைசர் வந்து ஒரு மரத்துக்கு 15 கிலோ அதுவும் கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் கொடுத்து ஒரு இப்போ 6 மாதம் ஆச்சு. ஜனவரியில் அப்ளை பண்ணது. இந்த 6 மாதத்தில் வந்து மரங்கள் வந்து என்டையர் நோயிலேருந்து தப்பிச்சு மரங்கள் வந்து நல்ல இதில் வந்து நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்குது. அடுத்த கீழே இருக்கிற காய் பூராமே வந்து காய் காஞ்சி போய் அப்புறம் வந்து குறும்பெல்லாம் வந்து வெறும் பாலையாக இருக்கும். அது நல்லா இருக்குது இப்போ.